வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் இருக்க ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கடையில எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி, ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரியான ஒரு டேஸ்டும் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து எக்ஸாக்டா அதே மாதிரி நம்ம வந்து ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். இது நீங்க வந்து பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி மோஸ்ட்லி கடையில இருந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்லயே வந்து கண்டிப்பா ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க. இப்ப இது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 200 கிராம் எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கிறேன். இந்த சிக்கன் பீசஸை நல்லா கழுவி அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வடிகிறதுக்கு தண்ணி வடிகிற பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து இப்போ வந்து இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. அப்புறமா கரெக்டான ஒரு ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு. நீங்க வந்து சோயா சாஸ் சேர்க்கறதா இருந்துச்சுன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சோயா சாஸ்ல வந்து உப்பு இருக்கும் ஆல்ரெடி, அதனால அளவு வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். நார்மலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்துச்சுன்னா கொஞ்சமா கலர் தூள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க விரும்பினா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே கூட செஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு ஏற்கனவே 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறமா இது நல்லா வந்து உதிரியா இந்த மாதிரி வடிச்சு எடுத்தாச்சு. ஃப்ரைட் ரைஸுக்கு அரிசி பாத்தீங்கன்னா 3/4 வேக்காடு வெந்தா போதும். அதே மாதிரி நல்லா ஆற வச்சிடணும். சூடா வந்து இந்த ரைஸ் இருக்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். அடுத்ததா ஒரு பவுல்ல நம்ம வந்து ஆம்லெட் போடுறதுக்கு முட்டை உடைச்சு ஊத்திடலாம். 2 கப் அரிசி அளவு நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமா பெப்பர் தூள், மிளகுத்தூள் சேர்த்து இதை இப்போ வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஆம்லெட் போடுறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்து முட்டை கலவையில ஊத்திடலாம். ஏன் நான் வந்து கொஞ்சம் அதிகமா எண்ணெய் ஊத்திக்கிட்டேன், 1 டேபிள் ஸ்பூன் ஊத்தி இருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை ஸ்கிராம்பிள் பண்றப்போ அது வந்து அந்த கல்ல வந்து ஒட்டாம நம்மளுக்கு சீக்கிரமா இலகி வர்றதுக்காக தான் நான் கொஞ்சமா எண்ணெய் அதிகம் சேர்த்திருக்கிறேன். நார்மலா நம்ம ஆம்லெட் பண்றப்போ அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடுவோம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஸ்கிராம்பிள் பண்றதுக்காக ஒரு பாதி குக் ஆன உடனே நீங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்தா போதும். அதே மாதிரி இதுல நீங்க வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறாலும் சேர்த்துக்கலாம் முட்டையில. நான் வந்து இன்னைக்கு சேர்க்கல, நீங்க வந்து மஞ்சள் பொடி கலர்ஃபுல்லா வேணும்னா நீங்க முட்டையில மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சாஃப்டான ஒரு பதத்துல, ரொம்ப ஹார்டாக விட்டுறாதீங்க, சாஃப்டா வந்து இதை நம்ம வந்து இந்த முட்டை இந்த மாதிரி கொத்தி எடுத்துடலாம். அடுத்ததா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இப்ப வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதை இப்ப வந்து ஒன்னொன்னா எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். ஏன்னா நம்ம இந்த மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்றப்ப நீங்க அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா எல்லாமே ஒட்டி வந்து ஃப்ரை ஆகும், அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒன்னொன்னா உதிரி உதிரியா எடுத்து போட்டு நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அழகா வந்து உதிரி உதிரியா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஹார்டாகவும் விட்டுறக்கூடாது, ஒரு சாஃப்டா அந்த ஜூசியான ஒரு பதத்திலேயே நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து எடுத்துடணும். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் எல்லாமே நான் வந்து 2 வாட்டியா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே இப்போ வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஏன் பெரிய கடாய் எடுக்கணும்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்றதுக்கு அந்த வந்து அரிசி வந்து குழஞ்சி போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக ஈஸியா வந்து மிக்ஸ் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி இப்ப நம்ம வந்து எண்ணெயில போட்டுடலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அந்த பூண்டு வந்து ஃப்ரை ஆகி உங்களுக்கு ஒரு வாசனை வரக்கூடிய டைம்ல வெங்காயத்தாளோடைய அந்த வெள்ளை பகுதி இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்கேஸ் அது இல்லைன்னா நீங்க நார்மலா நம்ம யூஸ் பண்ற வெங்காயம் கூட ஒரு பாதி அளவு கட் பண்ணி அதையும் வந்து இதுல சேர்த்துடலாம்.
இப்போ இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுலாம். வெங்காயம் வதங்குறப்போ ரொம்ப வந்து முருகலா வதங்கிடக்கூடாது. இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா காய் ஆகட்டும் எதுனாலுமே வந்து ரொம்ப வந்து வதங்கக்கூடாது. தீயை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கிரன்ச்சியா நம்ம வதக்கி எடுக்கிற மாதிரி தான் வதக்கணும். ஸோ இந்த வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம். 1 by 1 தான் இந்த வெஜிடபிள் சேர்க்கணும். ஏன்னா ஒரு வெஜிடபிளுடைய வேக்காடு தன்மை வந்து உங்களுக்கு வித்தியாசம் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து பீன்ஸை போட்டிருக்கிறோம். இதை வந்து 1 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயில கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப அடுத்ததா குடமிளகாய் சேர்த்துடலாம். குடமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிடலாம். குடமிளகா வந்து ரொம்ப வேக தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ஒரு வதக்குனா போதும். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இந்த காய்கறியில வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து ரைஸ்ல ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறேன். அதனால இந்த காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு உதிரியா வடிச்சு ஆற வச்சிருக்கிற அந்த ரைஸ் வந்து இப்ப நம்ம இதுல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் இதுல போட்டுடலாம். நீங்க இந்த சாதம் வேக வைக்கிறப்போ சாதத்திலேயே வந்து உப்பு போட்டு வேக வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மிக்ஸ் பண்றப்போ எல்லா பக்கம் ஈவனா வந்து உங்களுக்கு அந்த உப்போட டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்றப்போ அது கரெக்டா வராது. ஒவ்வொரு டைம்ல வந்து அங்கங்கயா வந்து உப்பு வந்து கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மேக்சிமம் வந்து நீங்க ரைஸை வேக வைக்கிறப்பயே உப்பு போட்டு வேக வச்சிருங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சாதம் வடிக்கிறப்போ 3/4 வேக்காடு தான் வேகணும். நீங்க வந்து நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணியிருக்கிறேன். இப்ப நீங்க வந்து நார்மலா பொன்னி ரைஸ்ல பண்ணாலும் சரி எதுனாலும் கொஞ்சம் விதையா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நல்லா வேக விட்டுறக்கூடாது. இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆம்லெட் பீசஸ் எல்லாம் போட்டுடலாம். மேலாப்ல அந்த வெங்காயத்தாளுடைய வெள்ளைப்பாக நம்ம ஆல்ரெடி வறுக்க எடுத்துட்டோம். இப்ப அந்த கிரீன் கலர் போர்ஷன் வந்து அதை வந்து கட் பண்ணி சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம இதுல வந்து பச்சை மிளகாய் எதுவுமே நம்ம சேர்க்கல. அதனால வந்து கொஞ்சம் தாராளமா வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நீங்க எவ்வளவு பெப்பர் தூள் போட்டாலுமே நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போ அரிசி உடைஞ்சு போகாம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இப்படியே நம்ம சாப்பிட்டுலாம். ஏன்னா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ சைட் டிஷ் எதுவும் இல்லாம ஈஸியா வந்து வீட்டுல வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.